இங்க ஒரு சின்ன பொண்ணு கொடூரமான கிருமியால பாதிக்கப்பட்டிருக்கா. சோ அவளை மட்டும் கிளாஸ்லயே விட்டுட்டு எல்லாருமே வெளியில ஓடி போயிடுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் தனியா பயத்தோடயே கிளாஸ்ல ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கா. சோ இந்த பொண்ணை சேஃபா கூட்டிட்டு போறதுக்காக ஃபுல் ப்ரொடெக்ஷனோட ஆளுங்க உள்ள வந்துடுறாங்க. வந்ததுமே இந்த பொண்ணால அடுத்தவங்களுக்கு பரவிடக்கூடாதுன்னு அவ மேல மருந்து தெளிச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த பொண்ணை பார்த்தா சுத்தமா அடையாளமே தெரியாத அளவுக்கு உடம்பு ஃபுல்லாவே பவுடரா இருக்கு. இவங்க செய்யறத பார்த்து அந்த பொண்ணே பயத்துல அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் உள்ள இருந்து ஆம்புலன்ஸ்க்கு தூக்கிட்டு வராங்க. அத அவளோட அப்பா பாத்துறாரு. அவரை பார்த்ததுமே இந்த பொண்ணு காப்பாத்த சொல்லி கத்துறா. ஆனா சுத்தி இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருமே அவளை பக்கத்துல கூட நெருங்க விடாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்திருக்கிற கிருமி அவ்வளவு ஃபாஸ்டா பரவ ஆரம்பிச்சு நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. சோ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த பொண்ணு கூட கிளாஸ்ல படிச்ச எல்லா பசங்களையும் ஸ்கூல்லயே ஒரு பெரிய ரூம்ல வச்சு ஐசோலேட் பண்ணிடுறாங்க. இத பார்த்ததுமே டீச்சர் அவங்கள மட்டும் வெளியில விட முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க பேசுற எதையுமே காதுல வாங்காம மொத்த ஸ்கூலையுமே சீல் வச்சு அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த கிருமியால பாதிச்ச ஒருத்தன் அங்க இருக்கிற ஆத்துக்குள்ள போய் விழுந்துடுறான். அந்த தண்ணியால ஒரு ஊருக்குள்ள வந்த நோய் இப்ப அடுத்தடுத்து உலகம் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிச்சிருது.